ஆக்சுவலி இன்னொன்று சொல்ல ஆக்சுவலி நான் வந்து +2 படிச்சுட்டு இருக்கும்போது மௌனகீதங்கள்னு நீங்கள் பண்ண படங்கள், மௌனகீதங்கள், சுவரில்லாத சித்திரங்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் கம்போஸ் பண்ண படம்னு நான் எல்லாம் பிரமிச்சு பாட்டுக்காகவும் ரீரெக்கார்டிங்காகவும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு படத்தையும் 10 தடவை 5 தடவை பார்த்துருக்கேன். மௌனகீதங்கள்லாம் 15 டைம்ஸ் பார்த்துருக்கேன். இல்லை பிரேமாபிஷேகம் தமிழில் அண்ணன் பண்ணி கமலண்ணா தெரியுமே. அது பிரேமாபிஷேகம் அந்த ஒன்று பண்ணுங்க. தேவி ஸ்ரீதேவின்னு நான் ஒரு பாட்டு போட்டேன். தேவி ஓகே இது ஓகே. இதுக்கு தெலுங்குல என்ன பாட்டு இருந்தது? தேவி மௌனம்மா ஸ்ரீதேவி மௌனம்மா இப்படி இருக்கு. சரி, வாழ்வே மாயம்ங்கிற பாட்டுக்கு சிச்சுவேஷனுக்கு என்ன பாட்டு? வந்தனம் அபிவந்தனம் நீ ஆகது ஆகது ఆగదు ఆగదు ఏ నిమిషం నీ కోసము డరడడా சரி இந்த பாட்டுக்கு வாழ்வே இந்த வாழ்வேமா அது லாஸ்ட் சாங் இது. வந்தனம் அது ஒரு சாங். அது வந்தனம் அபிவந்தனம். வாழ்வே மாயம்ங்கிறது என்ன பாட்டு? ஆகது ஆகது சிவரஞ்சனி. ஓகே. இந்த பாட்டு இந்த படத்தை புக் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணாங்கன்னா பாலாஜி அமர் கங்கை தான் கூடுவார். கங்கை நீங்கள் அதிகமாக கம்போசிங்கில் தேவையில்லை, நமக்கு ஆல்ரெடி அந்த பாட்டை ரைட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம், அந்த சாங்ஸை நீங்கள் போட்டால் போகிறோம். ஒரு சாங்கு போடல கேளுங்க. எம்எஸ்சி வந்து ஃபோன் பண்ணுறாரு. எப்போ தான் ஃபஸ்ட்டு வாழ்வை மாயத்துக்குன்னு போகிறாங்க. ஏப்பா இளையராஜா இல்லைன்னா என் பேர் ஒன்று ஞாபகம் வர்றதான்னு எம்எஸ்சி ஃபோன் பண்ணுறாரு. அதான் இவர் பாலாஜி சொல்கிறாரு அவருக்கு இல்லை எம்எஸ்சி வந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டேன், அதை தான் ரீமிக்ஸ் ட்ராக் மிக்ஸிங்கு தான் அந்த பையனை கூப்பிட்ருக்கேன், அவன் தான் பண்ண போகிறான் அப்படின்னா அதுக்காக தான் உங்களை விட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சொன்னேன் எனக்கு முடியல, உட்காரான் கம்போசிங் பண்ணுறேன், பாட்டெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஜி நான் வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 20 30 எத்தனை டியூன் நான்லாம் போடுறேன், உட்காந்து போட்டு எனக்கு இது ஒரு லைஃப். உங்கள் கம்பெனியில் பண்ணுறது எனக்கு ஒரு லைஃப். அதனால ஆஸ் இட் இஸ் வேணாம். ஆமாம் வேண்டாம், அதான் அந்த படத்துக்கு நீங்கள் கம்போஸ் நம்ம தமிழ் படத்துக்கு நான் பண்ணி காட்டுறேன், நீங்கள் இத்தனை சொன்னாலும் பரவாயில்லன்ட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் 6 பாட்டு 7 பாட்டு 8 பாட்டு போடுவோம். போட்டு தான் பண்ணான். அப்புறம் அவர் சொன்னார் எம்எஸ்விக்கு வார்த்தை கொடுத்தேன், ஒரு பாட்டாவது நீ அதில் எடுத்து பண்ணிவிடு அப்படின்னாரு. அதுதான் வந்த நம்ம பாட்டு. தெரியுது மழைக்கால மேகம்.